இது வந்து தேவையில்லாத 2 நாடுகளுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் டென்ஷன் அதிகரிக்குது. அறிவுங்கிறது அந்த ஆள் மண்டையில கொஞ்சமாவது இருந்தா அந்த மாரி வேலைய பண்ணியிருக்க மாட்டான். இங்க கிரவுடு வந்து இவ்வளோ கூடுது அப்படின்னா, இது வந்து குரூப் ஸ்டேஜ் மேட்ச்ல இந்த கிரவுடும் இல்ல. இந்த ஹேண்ட் ஷேக் பிரச்சனைலாம் நடந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டிக்கெட் சேல்ஸ் அதிகமாகி இந்த கிரவுட் இன்னைக்கு வந்திருக்கு. அப்போ பாகிஸ்தான், இந்தியா விளையாடக்கூடிய கிரிக்கெட் மேட்சா மட்டும் பார்க்கணும். உள்ளுக்குள்ள அந்த பொலிட்டிக்கல் டென்ஷன் எனக்குள்ள வந்து உனக்கு பிடிக்குது, பிடிக்காதது அதெல்லாம் ரைட்டு. பட் இந்த மேட்ச் என்ஜாய் பண்ணணும். என் டீம், உன் டீம் அடிக்கிறத பார்க்கணும்டான்னு 2 டீம் ஃபேன்ஸும் வராங்க. அவங்க மத்தியில ஒரு கலவர மைண்ட் செட்ட தூண்டி, இந்த ஆப்பரேஷன் சிந்தூரோட ரெஃபரன்ஸ பத்திலாம் அந்த இடத்துல பேசுறது. அப்புறம் வந்து இந்த 6-0 அதாவது வந்து இது வந்து பாகிஸ்தானுடைய அன்கிளைம்டு ரிப்போர்ட். அதாவது உங்க 6 ஃபைட்டர் ஜெட்ட நாங்க அடிச்சு தூக்குனோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு அறிக்கை விட்டுச்சு. அது இதுவரைக்கும் வந்துட்டு இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வ இதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்துல அந்த 6 ஃபைட்டர் ஜெட்ட நாங்க உங்களோடத அடிச்சுட்டோம். எங்களோடத நீங்க ஒண்ணு கூட தொட முடியலன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானோட கிளைம வந்து இவரு இந்த இடத்துல பேசுறாரு. 6-0 நீங்க வந்து ஒரு இது கூட என்ன அடிக்கல அப்படின்னு சொல்லி காட்டி அத பத்தி பேசுறாரு. ஸோ இந்த பஹல்காம் தொடர்பான விஷயங்களின் காரணமாக தான் இன்னைக்கு இந்தியா வந்து பாகிஸ்தானோட ஹேண்ட் ஷேக் கூட பண்ண மாட்டேன். உன் மூஞ்சி குடுத்தும் உன்ட்ட பேச மாட்டேன்னு ஒதுங்கி போறான்.